வாழ்க்கை. ஐயோ ஐயோ, நினைச்சு பார்த்தா கடைசியில ஆடுற ஆடுற என்ன இறைவா இறைவா. நீராலை கோட்டை கட்டி நிலத்தை மட்டும் நடுவி வைத்து நிலையில்லா வாழ்வை தந்த விமலனவன் இங்கே என கண்ணுக்கு தெரியாத கடவுளை தேடி சென்ற ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஒரு மனிதனானவன் தன் தாயின் கருவறையை எதை மூலாதாரமாக கொண்டு முதல் உற்பணமாகிறான். அப்பா என்ற மூன்றெழுத்தில் ஆரம்பித்து அன்னை என்ற மூன்றெழுத்தில் கொண்டு சென்று அன்னை வயிற்றினிலே நமக்கெல்லாம் அழகான உணவத்தை கொடுத்து அன்னை அவள் அவதிப்பட இந்த அவனையிலே ஒவ்வொருவரையும் குடிக்க செய்கிறார். பிறந்து வளர்ந்து வாலிபம் கருத்து மனைவி என்ற துணையை கொடுத்து குடும்பம் என்ற பாரத்தை கம்பியில் சுமக்க வைக்கிறார். துளி நீரினிலே பிறக்க வைத்து நிலத்தினிலே வாழ வைத்து கடைசியில் நெருப்பினிலே எரித்துவிடும் நிலையில்லாத வாழ்க்கையடா. இதை ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்த்தால் மறந்து கிடக்கும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நமக்கு தான் இருந்தால் சொந்தமடா அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள பட்டினத்தார் வாழ்க்கையை சிறமே கொண்டு பிறக்கும் போது நம்ம எதுவும் எடுத்துன்னு வரல, சாகும் போது எது எடுத்து போறது கிடையாது. இருக்கிற வரை ஏன்னா பொதுவாகவே நம்ம ஒரு நல்ல முகூர்த்த நன்னால தாயின் வயிற்று நம்ம பிறக்கிறோம். பிறக்கும் பொழுதே இறைவனால் இறக்கும் தேதியை நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த பிறப்பிலிருந்து கடைசி பயணத்தின் முடிவு ஒவ்வொரு மனுஷனுக்கு எதுனா மரணம் மட்டுமே. அந்த பிறப்பிலிருந்து மரணத்தின் முடிவை நோக்கி செல்லக்கூடிய பாதுதான் வாழ்க்கை. அந்த உன்னதமான வாழ்க்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு முறை வாழும் பொழுது ஐயோ பிறந்துட்டுமே அப்படின்னு யாரும் வாழ்க்கையாவில்லை. இனிமேல் பிறகு போட்டு இல்லை நினைச்சு பாருங்க. வாழ்கின்ற வாழ்க்கை சூழ்ச்சியும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உயர்வு தாழ்வு, பெரியவன் சின்னவன், இருக்கிறவன் இல்லாதவன் அப்படின்னு கடவுள் பார்த்து மனுஷனுக்கு எந்த விதமான ஜாதி மதமோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பாகுபாடு வித்தியாசம் கடவுள் நமக்கு கொடுக்கல. மனுஷன் இருக்கிறவன் உட்காந்து அன்னைக்கு வேலை பார்க்கலாம், இல்லாத வயிற்று பொழப்பு கையை கட்டிக்கிட்டு வேலை செஞ்சான். உட்கார்ந்து உயர்ந்தவன் ஆகலாம், உழைச்சவன் இன்னைக்கு தாழ்ந்தவன் ஆகணும். இதுதானே மனுஷனுடைய வாழ்க்கையை தவிர கடைசியில இந்த உலகத்துல நமக்கு எதுதான் சொந்தம் சொந்தம். இன்னைக்கு 40 ஏக்கர் சொத்து நமக்கு சொந்தம்ன்றமா சத்தியமா கிடையாது. என்ன செத்து நம்ம சுடுகாடு போகும்போது ஐயோ இந்த 4 ஏக்கருக்கு சொந்தம் அவன்தானே, அவனே செத்துட்டு பிறகு இந்த 4 ஏக்கர் மட்டும் எங்கிருந்து அதை நோண்டி போய் கூட சேர்த்து பட்டுறாங்களா கிடையாது. இருக்கிற வெறும் அந்த பட்டான்ற பேப்பர்ல அவன் பேர் இருக்கும். செத்து ஒரு நாட்டுல அந்த பேர் வச்சு இன்னொரு பேர் யாருக்கும் தவிர இந்த மண்ணோ பூமியோ என்னைக்கு யாருக்காக கடவணங்கிறது போட்டு கிடையாது. நாடி கட்டிய மனைவி சத்தியமா நமக்கு சொந்தம் கிடையாது. பெற்றெடுத்த புள்ள சொந்தம் கிடையாது. என்ன வாழ்கின்ற வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் தனி பாதி பகிர்ந்தெடுத்து இந்த துன்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு வாழ்க்கை துணைவி அப்படின்ற ஒரு பெண்ணு தான் மனைவி. ஐயோ ஆம்பியா செத்துட்டானே, இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது, இந்த புண்ணிய கூட சேர்ந்து கொள்ள சார் சொல்றாங்க. அப்பதான் நம்ம பொண்ணியா போகணும். அப்படியே போய் சேர்ந்துட்டா நம்ம மட்டும் ஏன் உயிரா வாழ்றது, எங்க பிள்ளைங்களா கூட சாவ சொல்லி பார்ப்போம். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படா அப்ப சாவா சொல்லி எப்பட நம்ம கைக்கு வருது எதிர்பார்க்கிற பொழுதுதான் அதிகமா இருக்கு. அப்படி இந்த உலகத்துல நம்ம மனுஷனா பண்றது சொந்தம் எதிரா அப்படின்னு கேட்டா 2 மட்டும்தான். ஒண்ணு, நம்ம பசிக்கிறப்ப சாப்பிடுற சாப்பாடு நமக்கு சொந்தம். என்ன நெஞ்சுக்கு கீழே போயிடுச்சுன்னா அது வேற யாருக்கும் உதவாது. அதனால பசிக்கு போட்டு சாப்பிடுற சாப்பாடு நமக்கு சொந்தம். அடுத்தபடியா சொந்தம் எதுனாக்கா வாழ்க்கையில செய்யற தான தர்மம். இந்த தான தர்மம் எதுனாக்கா செத்து இந்த உடலாக முன்னோடு மண்ணாக மறைத்து விட்டால் இந்த உடலை இயக்கக்கூடிய புனிதமான ஆத்மான்ற உயிர் எவ்வளவு செல்ல போது எட்டும் போது எதுனாக்கா செஞ்ச பாவ புண்ணியம், அதான் தான தர்மம் சொல்லுவாங்க. அதை தவிர்த்து இந்த உலகத்துல மனுஷனுக்கு எதுவுமே சொல்ல கிடையாது. இறைவனால் நடத்தப்படுகின்ற நாடகத்தில் நாம் ஏற்று நடிக்கின்ற கதாபாத்திரமே மனுஷனுடைய வாழ்க்கை. எப்ப கடவுள் நம்ம நாடகத்தை முடிப்பான அவனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இருக்கும் வரை இன்பமோ சந்தோஷமோ புண் வலுவல் சிரிப்போடு வாழ்ந்து விட வேண்டியதான் மனுஷன் வாழ்க்கை.
இந்த முட்டத்தூர் கிராமத்துல சீர சிறப்பா ஒரு காலத்துல செல்வம் தான் வாழ்ந்தவங்க நாடு. 4 பிள்ளைங்களை பெற்றெடுத்து மற்ற வழியில ராஜா போல வாழான்னு மனுஷன் நினைச்சேன். நானும் ஒரு வாரம் போயிட்டு முன்ன போனா பின்னால போறீங்க, பின்னால போனா முன்ன வரீங்க. ஒரு வேலை கட்சி ஒருத்தருக்கு ஆள் கிடையாது. கடைசியில இந்த ஏரி கோடியில் இருக்கு இந்த கோயிலே கட்டியது 4 பொட்டை குட்டி ஆட்டுக்குட்டி வாங்கி பேசிக்கிது. இந்த மொழியா பொழுப்பு போகுது. அந்த அம்மனுக்கு திருவிழா இருக்கிறது. அமைதியா இருக்கிறது. அந்த அம்மனுடைய பேருமா என்ன? இதனுடைய வரலாறு யாருக்கு தெரியும்? அதை மறைக்கும் தாத்தா ஆடு மேய்க்கிறாரு. அவர் கேட்டால் என்ன வயசு சொல்லுவாருக்கா? அதோ பாருங்க. அது காரங்கள மேயாதீங்கம்மா, பக்கத்து வீட்டுக்கார கையில போய் மேய்க்கும். அவரு பம்முனாவும் மழை இல்லாம யாருமே பயிர் வைக்காம இருக்கிறாங்க. யாரோ ஒரு சுண்ணாம தண்ணி பயிர் வைக்கிறாங்க. ஆமா, இந்த கைவுடைய கொழுப்பு பார்த்தியா? கரும்புல மேய கூடாது ஆடி அடுத்த வீட்டு பயிர்ல போய் மேய மாடி. எவ்வளவு கொழுப்பு பார்த்தாயா? ஆமா, எவ்வளவு பார்க்க மாடி. தாத்தா கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கு. நாகமும் இல்ல நாகரிகமும் இல்லையா? ஐயா ஐயா, கிராமத்தில் இருக்கிறவங்க இப்படிக்கா? நீங்க டவுன்ல இருக்கோம். என்னத்துல இருக்கீங்க? தெரியாதா? பொல்லாது போறது. ஆமாண்டி, தெரியாது. பெரியா இருக்கும். ஆமா, அங்க வந்து பஸ் அனுச்சோம். புளிமாட்டு அடிச்சா டவுன்ல வந்து எப்படி தெரியுமா? இப்போ ஒரு 10 ஊருக்கு போறோம், ஒரு பெங்களூர் போறோம், ஒரு சென்னை போறோம், ஒரு அந்த ஊர் போறோம், ஒரு இந்த ஊர் போறோம். சொல்லுவாங்க அப்படி தெரியுங்களா? 10 ஊருக்கு போறோம். பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கா? பெரிய டவுன்ல இருக்க சென்னை மாநகரம் என்று உழைப்பாருங்களே. அது என்ன அது டவுன். நாங்க படிச்சுருக்கிறேன். நீங்க கிராமத்துல என்ன தெரியும் படிச்சு பத்தி? ஆமா, படிச்சவன் படிக்கல பேனா படிக்காதவன் செடிக்காத போயிட்டு கிராமத்துல இருக்கிற விவசாயிகள் அதாவது எப்படிப்பட்டவெல்லாம் அதாவது மானத்தை காப்பாற்று போகணும் அவசியமா நிறுத்திட கூடாது. இன்னைக்கு அவன் கால சேத்துல பாடலன்னா உங்களுக்கு எல்லாம் கை சோத்துல பாடாது. அது மாதிரி தெரிஞ்சு சப்பாத்தி சப்பாத்தி பரோட்டா புதிய சீக்கிரத்துல வரமாயிருந்தா நம்ம தமிழ்நாடு வந்தா அவங்களுக்கு வருத்துவான். பரோட்டாவுக்கு வழி இல்லாம தான் அவன் படைப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு வாழ வைக்கக்கூடிய யாரும் தமிழ் தங்க தமிழ் திருநாடு கட்சியில நம்ம நாட்டு இப்ப பாத்தியா ஒண்ணுமே ஆகப்பாட்டு கிடையாது. மக்களா ரேஷன் அரிசிக்கு நீங்க கெட்டு அலையுது. பரோட்டா சப்பாத்திக்கு ஊரை விட்டு ஊரு போயிட்டு அழைச்சி கலக்கல. உங்களுக்கு என்ன கிடக்குது? புண்ணியச்சா கேக்குது உங்களுக்கு. புண்ணியச்சி வச்சு வச்ச கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சு போட்டாங்க.
சோத்த போட்டான் ஆட்டக்காரருக்கு அப்படி பாவம் அவன் வர்ற கஷ்டம் நம்ம ராஜ்யில வேட்டை சொன்னா வர ஆட்டக்காரன் வேலையில சொல்லி போடுவாங்க பயந்துக்குது பொண்டாட்டி பிள்ளை கூட பயப்பட மாட்டாங்க கொடுக்குது அந்த மாதிரி பயந்துக்கு ஊர்ல அவன் சாப்பாடு செஞ்சு போட்டா நாங்களும் கொழுப்பு கொடுக்குறேன் ஊர் மேல வரீங்களா மந்திரி ராஜாச்சி கோவில் இருந்தா கிராமத்துல உட்பகுதி இருக்கும் வீடுக்கு பக்கத்துல வீதியில் தான் கோவில் இருக்குன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா பாத்தியா இதற்கெல்லாம் மாறாக ஊர் எல்லை பகுதியில் ஏரி கோடியில இருக்குது இந்த அம்மனுடைய ஆலயம் இந்த அம்மனுடைய ஆலயத்துடைய பேர்ல தெரியுமா உலகம் தோன்றாமல் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தில் முதல் தோன்றியவர் தான் ஓம் ஆட்டகரா சக்தின்னு தெரியும் சொல்லுவாங்க அந்த சக்தியின் அம்சமானது எண்ணற்ற நேரங்கள் எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்து உலக நன்மைக்காகவே எத்தனையோ நாமதேயத்தோடு வீட்டிருக்கக்கூடிய அம்பாள் தான் ஒருவர் இவரும் ஒருவர் இவருடைய பெயர் தான் மா செல்லி அம்மன் செல்லி அம்மன் கோயில் சொல்லுவாங்க சொன்னாலும் ஒரு நாள் போராது 7 நாள் ஏற்றி நடக்காது தாயி கோவில் பார்த்தாக்கா சில ஒண்ணும் முகமானது ஆக்ரோஷமா இருக்கணும் சாந்தமா இருக்கும் ஏதோ ஒண்ணு பறி கொடுத்தா மாதிரி பாத்தியா விதியை வெல்வதற்கு வெல்லவரால முடியாது என்பார்கள் அந்த விதியின் விளையாட்டால் இப்படிப்பட்ட அம்மனுடைய அவதாரம் இங்க வந்து நேர்ந்ததுக்கு அதுவே ஒரு காரணம் மனுஷர்கள் சோதனை செய்வதோ சோதிப்பதோ தெய்வத்துடைய கடமை கேட்க கூடாத மனித இனத்தை கேட்டு கொடுக்க கூடாத மனிதனான தெய்வத்துக்கு கொடுத்து கடைசியில் மனிதனுக்கே தெய்வம் அடிமையா இருந்த காலமா இந்த செல்லியவனுடைய வாழ்க்கை துயரப்பட்டு வேதனைப்பட்டு கடைசியில தெய்வத்துக்கு இப்படி ஒரு நிலைமை மீண்டு வந்துடக்கூடாதுன்னு மற்ற தெய்வத்துக்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமா செய்யக்கூடியவன் தான் இந்த செல்லியம்மன் அக்கா தங்கச்சி மொத்தம் 7 பேர் தாய் இவங்க இந்த வரலாறு சொல்லி போட சொன்னா கவனமா நல்லா காது போட்டு கேட்டு உலகத்துக்கெல்லாம் தாய் தந்தையா விளங்கக்கூடிய சிவனாரும் சக்தியாரும் வைத்திருப்பது கைலாய மலை இமாச்சலம் சொல்லுவாங்க அந்த இமாச்சலத்தில் சிவனும் சக்தியும் ஒருவருக்கு ஒருவர் விவாதத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் அன்றோரு